ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்துடன் பழனி பாத யாத்திரை நமது மடத்து விநாயகரில் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ நம்ம வெள்ளா விநாயகரில் சாமி கும்பிட்டு வெள்ள விநாயகர் ஆசீர்வாதத்தோட நடைபயணத்தை தொடங்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அண்ணாமலையார் ஸ்ரீ வீரகுல அம்மன் திருக்கோயில். வித்தியாசத்தை தாண்டி நடந்து போய்கிட்டே இருக்கோம். இடையில பார்த்ததுனால உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன காட்சி. பழனி முருகனை தரிசிக்க இன்று 2வது நாள் நடைப்பயணம். ஒரு சாமி நடைப்பயணம். நடைப்பயணம் இன்னைக்கு 2வது நாள். விருப்பாச்சி மேலே ஏறி இப்போ அடுத்து சத்திரப்பட்டி பக்கத்தில் வந்துட்டான். இதுதான் விருப்பாச்சி மலை, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சத்திரப்பட்டிக்கு முன்னாடி கோபாலபுரத்தில் இருக்கிற விவசாய நிலம், மலை. முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கனால எங்கிட்ட நல்லா மழை பெஞ்சு முருகன் விவசாயம் நல்லா செழித்து வைக்கிறார் போல் இருக்குது. நம்ம ஏரியாக்குள்ளே மழையும் பெய்ய மாட்டேங்குது, ஒன்றும் பெய்ய மாட்டேங்குது, வெறும் தரிசாக கிடக்கு. அதெல்லாம் மழை பெய்ய வைக்க தான் இந்த நடைப்பயணமே மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். அக்கம்பட்டி மதிய உணவு கொடுத்து சாப்பிட்டு அடுத்து அப்படியே நடந்து போகிறோம். நல்லா வயக்காடாக இருக்குது. அருமையான பசுமையான இடங்கள், பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இனே நிற்கலாம் போல தான் இருக்குது, ஆனால் நம்ம நடந்து போகணுமே அப்படின்னு தான் நடந்துக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், கண்ணு கட்ட வரைக்கும் பச்சை பசுன்னு இருக்கா, அருமையாக இருக்குது. பேசுமா பச்சை பட்டு உடுத்தி வெற்றிகரமாக பழனி ஆண்டவர் கல்லூரி வந்துருச்சுங்க. பழனி அவ்வளோதான், தொட்டுட்டான் பழனியை. பக்கத்தில் பழனி மலை பார்த்தீங்களா, இதுதான் ஏறி போயிட்டுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பேர் இந்த மேலே ஏறி போகணும். இன்னும் கீழே இருந்து நான் எடுத்திருக்கேன். இன்னும் மேலே ஏறி போனால் தான் தெரியும் சாமி முருகன். பாருங்க கூட்டத்தை வரிசைக்கு நிற்கிறாங்களா. இது பாருங்க, அழகு ஊற்றி வராங்க பாருங்க. எவ்வளோ முது ஃபுல்லாக அழகு. பயங்கர பக்தியாக இருப்பார் போல் இருக்கு. அதுக்கு மேலே வர பாருங்கள், எஸ் வடிவில் அழகு. ஆஹா, பார்க்கவே நமக்கே ஒரு புல்லரிப்பாக இருக்கு. அந்த அளவுக்கு முருகன் அருள் கொடுத்துருக்காரு அவருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்படியே பார்த்துட்டே இருங்க, பின்னாடி இன்னொரு வரும் பாருங்க, குத்தி இழுக்கிறாரு. ஆஹா, இங்கே பாருங்க ஊரை 10 அடி வேல். இதுக்கெல்லாம் அவர்லாம் எத்தனை நாள் விரதம் இருந்து குத்துனாருன்னு தெரியல. ஒரு சொட்டு ரத்தம் இல்லைங்க. பாருங்க அவர் எவ்வளோ தைரியமாக நிற்கிறாரு. எல்லாம் பக்தி, முருகன் அருள். நடந்தே வந்திருக்காரு, அங்கேருந்து மதுரையிலேருந்து வந்திருக்காரு அவர். இன்னொருத்தர பாருங்க, வேல் 10 அடி வேல் இவரும் ஊற்றிருக்காரு. மதுரை தல்லாகுளத்துலேருந்து வந்திருக்காரு அவர். விசாரித்தேன், எல்லாம் முருகன் அருள் தான். இதெல்லாம் உங்களுக்கு நேரடியாக பார்க்க முடியாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு காவடி பாருங்க, ஃபுல்லாக முதுகு ஃபுல்லாக வேல், கத்தி சொறி எங்கே சொறி அங்கிட்ட எடுத்திருக்காரு. பயங்கர பக்தி பரவசத்தோடு சுற்றுறாரு. மாலையா பாருங்க, அப்படியே ஊர் முடிச்சு ஏறி முடித்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டான். பாருங்க முருகன் சிலை எவ்வளோ அருமையாக தங்கத்துலேயே